ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய சேனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. செடி வச்சு ஆக்சுவலாக 2 வருஷம் ஆகுதுங்க. ஸோ 2 வருஷம் செடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க செடி பார்த்துட்டே பேசலாம். ஸோ யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாரெல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வீடியோஸ் போடலாம், லைவ் போடலாமா, இல்லை வீடியோஸ் போடலாமா, இல்லை ஷார்ட்ஸ் போடலாமா, இல்லை முகம் காட்டி போடலாமா, முகம் காட்டாமல் போடலாமா, இல்லை என்னென்ன கண்டென்ட் வந்து போடலாம், ஆக்சுவலாக என்னென்ன கண்டென்ட் போட்டால் ஈஸியாக வந்து ரீச் ஆகும். ஸோ யூடியூப்க்குன்னு தனியாக ஒரு கண்டென்ட் இருக்குதா, இல்லை வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணால் கண்டிப்பாக ரீச் ஆகுமா ஆகாதான்றது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஸோ நிறைய வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, இது வேணுமா வேணாவான்ற மாதிரி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேரால் வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் இது. டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை டக்குன்னு யாராக இருந்தாலுமே ரீச் ஆகிடலாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. 10 மில்லியன் என்ன சொல்கிறது, மில்லியன் கணக்கில் வியூஸ் வச்சுருக்கவங்க, லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க தான் நான் சேனலில் ரீச் ஆக முடியும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் ரீச் ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக ரீச் ஆகலாம். ஸோ யூடியூப்ன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான என்ன சொல்கிறது பிளாட்ஃபார்ம் தாங்க. ஸோ யாராக இருந்தாலுமே திறமை இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ திறமை இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ என்னென்ன கண்டென்ட் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லேடிஸ் வந்து இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி வீட்டிலேருந்து செய்கிறதுக்கு, நம்ம வீட்டில் வந்து வேலையை செஞ்சுட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்றது வந்து தாராளமாக நிறைய செய்கிறாங்க. ஸோ அதில் வந்து லேடிஸ் மேக்ஸிமம் குக்கிங் வந்து செய்யலாம், டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வந்து செய்யலாம், டெய்லரிங் செய்யலாம், அப்புறமா வந்து லைஃப் ஸ்டைலில் ஒரு என்ன சொல்கிறது ஷாப்பிங், லைஃப் ஸ்டைலு, ஹோம் மேக்கிங். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபார்மிங் வந்து பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து கொடுக்கலாம், இல்லை ஆக்சுவலாக மேக்கப் வச்சு கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம முகம் காட்டி தான் போடணுமா, முகம் காட்டாமல் போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறவங்க வந்து இது முகம் காட்டாமல் பண்ணலாமா, முகம் காட்டாமல் பண்ணால் சேனல் வந்து ரீச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ரீச் ஆகுங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நானுமே முகம் காட்டாமல் தான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஃபார்மிங்கில் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும், ஒரு 1000 வியூஸ் வருது அப்படின்றது வந்து ஃபார்மிங்கில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான்றதை விட நம்ம வந்து புதுசு இல்லையா. ஸோ யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது, சும்மா ஜஸ்ட் லைக் தட் சும்மா டைம் பாஸ்க்கு நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருப்போம். திடீர்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலில் வந்து எப்படி எப்படி இல்லாத மெயின்டெனன்ஸு, எப்படி வந்து நம்ம என்னென்ன ட்ரிக் இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி டேக் கொடுக்கணும், எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து மேஜராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெசேஜ் கொடுத்தா தான் டக்குன்னு ரீச் ஆகும். யூடியூப்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானதுன்றது ஒன்று. ஸோ அதுவும் இல்லாமல் திறமை இருக்கிறவங்க ஒரு டேலண்டடாக ஒரு வீடியோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது நிறைய பேருக்கு வந்து புஷ் பண்ணி கொண்டு போகுது. ஸோ அது நல்ல ரீச்சுமே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம சேனல்லுமே ஓரளவுக்கு நல்லாவே ஒரு க்ரோத் இருக்குதுங்க. ஸோ எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் காட்டாமல் வீடியோஸ் வந்து ரன் பண்ண முடியுமா, நம்மளால் இது வந்து ஃபேஸ் பண்ண முடியுமா, நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்களா அப்படின்றதுலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். திறமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸ் வந்து குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது, நல்ல விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அதை பார்க்குறதுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமோ, ஸோ உங்கள் சைடில் என்ன தெரியும், உங்கள் சரௌண்டிங்கில் என்ன விஷயங்கள் தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்க செய்யுங்க. ஸோ கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது பொதுவாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து குழந்தைங்கள பார்த்துட்ருப்போம், சமைச்சிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஆல்டர்னேட்
ஆல்டர்னேட்டிவாக ஒர்க் வந்து மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டு ரொட்டீனாக மாறிட்டே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த யூடியூப்பில் ஆக்சுவலாக டெய்லரிங் சொல்லிக் கொடுக்கலாம், மோட்டிவேஷனல் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லைன்னா சாங்ஸ் வச்சு ஏதாவது ஒரு குக்கிங் ரெசிபி வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்ட ஃபுட்டு, ஸோ இதெல்லாம் வந்து மறக்க முடியாத விஷயங்கள் இல்லையா? ஸோ மறக்க முடியாதுன்றதுன்னு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஃபுட்டு நம்ம கற்றுக்கிட்டோம் அதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சமைச்ச ஃபுட்டுங்கெலாம் அவங்களோடவே போயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அது அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணால் மட்டும்தாங்க கொண்டு போக முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது லைஃப்பில் வந்து நிறையா என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷ்னல் இல்லை டிவோஷ்னல், ஸோ இந்த மாதிரி என்ன டாபிக் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து கொடுக்கலாம், ஷார்ட்ஸ் கொடுக்கலாம், லைவ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வீடியோஸ் வந்து கொடுக்கலாங்க. ஸோ லாங் வீடியோ வந்து அதிகமான வியூஸ் போகணும், லாங் வீடியோவுக்கு தான் அதிகமான ரீச் இருக்குது அண்ட் வந்து அமௌண்ட்டும் வந்து லாங் வீடியோவுக்கு தான் அதிகமாக வரும். இதே ஷார்ட்ஸ் வந்து வருமானு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போகிறத பொறுத்து தாங்க. ஸோ அதுவுமே நல்ல ரீச் இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் மட்டுமே எலிஜிபிள் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஷார்ட்ஸும் இருக்குது, அப்புறமா வந்து வீடியோஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா லைவ் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சும்மா பேசிகிட்டு இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணுறத இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து கூட பார்ப்பாங்க, இன்னும் ஒரு வருஷம் கழித்து கூட பார்ப்பாங்க. அது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஃபார்மிங் வந்து எடுத்தது என்ன ரீசன் அப்படின்னா என்னை சுற்றி என் சரௌண்டிங்கில் வந்து இதுதான் ஆக்சுவலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோட ஸ்டடீஸ் வந்து என்னோடய லைன் வேறு, ஸோ நான் என்னோடய ப்ரொஃபஷ்னல் வந்து வேறு. ஆனாலுமே நான் வந்து ஃபார்மிங் வந்து செலக்ட் பண்ணது என்ன ரீசன் அப்படின்னா ஃபார்மிங்கில் வந்து ரீச் ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரீச் ஆகுதுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் நிறைய விஷயங்கள். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் ஃபார்மிங் பற்றி தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே படிச்சுட்டு வேலை மேக்ஸிமம் ஒரு 90% வேலை இல்லாமல் இருக்கிறவங்க ஆக்சுவலாக. ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபார்மிங்கில் பண்ணலாம். ஃபார்மிங்கில் வந்து நிலம் கம்மியாக இருக்குது, என்ன ஆக்சுவலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மிங்கில் எங்கள் சைடு வந்து அதிகமான ஹீல்டு அதிகமான அமௌண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லி வந்து எடுக்கிறாங்கங்க. ஸோ மல்லியில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ நல்ல ரீச் இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 10 பேர் யூஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்தாலே போதுமானது. ஸோ நம்ம வந்து இதை வச்சு சம்பாதிக்கணுன்றது அவசியம் இல்லை யூடியூப்பில். அப்படியே பணம் வந்தால் சந்தோஷம், வரலனாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 4 பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு சிலர் இப்போ நமக்காக வீடியோஸ் பார்க்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டு ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க நினைப்பாங்க ஸோ நமக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சேனலில் இருக்குது அப்படின்றது ஒரு ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் முகம் தெரியாமல் எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்கங்க. ஸோ முகம் தெரியாத சேனல் நிறைய ரீச் ஆகிருக்கு. ஸோ நம்ம சேனலுமே நல்ல ரீச் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களோட வச்சுக்காமல் உங்களை சுற்றி என்ன நடந்துட்டுருக்குது, என்ன பிரச்சனைகள் ஆக்சுவலாக எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது இருக்கலாம், இது இப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி பண்ணக்கூடாது, இல்லை இது இப்படி செய்யுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் லைஃப்பில் சொல்லி கொடுக்குறது வந்து தாராளமாக சொல்லி கொடுக்கலாங்க. ஸோ அது வந்து கிட்ஸை வச்சுட்டும் சொல்கிறாங்க, ஸோ அது இல்லாமல் அடல்ட்ஸும் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லை என்ன நாலேஜ் இருக்குது, எந்த விஷயமா இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு இந்த உலகம் ரெடியாக இருக்குது, சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த உலகம் ரெடியாக இருக்குது. ஸோ யூடியூப்பில் வந்து மாதம் அமௌண்ட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற கண்டென்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா சேனலில் வீடியோஸ் போடுறது வந்து எப்போவுமே வந்து அது ஸ்டாப் பண்ணவே கூடாது பர்சனல் ரீசனுக்காக. ஸோ பர்சனல் அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஸோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வீடியோஸ் போடுறோம், ஸோ ரீச் ஆகுது அப்படின்னா போடுறது, ரீச் ஆகலை சரி வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோஸ் போடுறது வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ரீச் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு நாள் ரீச்
ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, சேனல் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் என்ன நினைக்கி ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுது அப்படின்றது நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. உங்களோட வெற்றி வந்து உங்களை பின்தொடர்ந்து வரும். ஸோ அது வந்து நம்ம வந்து என்னோட மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, டெய்லி வந்து நான் செக் பண்ணுவேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ரீச் ஆகிடுச்சா இல்லையா, இது வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்றது அதுவும் பாதி டவுன் ஆகும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, ஒர்க் வந்து வீட்டில் வந்து செய்கிறவங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபார்மிங்கில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும் இல்லையா? ஸோ ஒர்க்கை வச்சுட்டு நம்ம வந்து பசங்களை மெயின்டைன் பண்ணிவிட்டு வீட்டில் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கிறதுனால என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோ போட முடியல. ஸோ அதுவும் ஒரு ரீசன். நான் வீடியோஸ் வந்து சரியாக போட்டிருந்தேன் அப்படின்னா ஆக்சுவலாக உண்மையிலேயே 1 மாதம் 2 மாதத்துலேயே எலிஜிபிள் ஆயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தாராளமாக 100% ஷுர். ஸோ எலிஜிபிள் ஆயிடலாம். ஸோ எலிஜிபிள் ஆயிடலாம் அண்ட் வந்து அமௌண்ட்டுமே வருங்க. ஸோ டேலண்ட்டுக்கான இடம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டேலண்ட் வந்து வளர்க்க பாருங்கள். ஸோ எல்லாருமே ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. யூடியூப் வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் தான். தெரிஞ்சதை சொல்லி தெரியாததை கற்றுக்கலாம். ஸோ தெரிஞ்சதை சொல்வோம், தெரியாததை கற்றுக்கொள்வோம்.